வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு எலுமிச்சம்பழம் ஊறுகாய் செய்ய போகிறோம். நம்ம அதாவது வெயில் இல்லாமல் வீட்டுக்குள்ளே வச்சு ஊறுகாய் செய்ய போகிறோம். இது கெடவே கெடாது. அதாவது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 1.5-2 வருஷம் கூட நீங்கள் வச்சுக்கிடலாம், கெடவே கெடாது. ஏன்னா நான் அந்த மாதிரி செய்திருக்கிறேன். ஸோ இன்றைக்கு நான் அதை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போது நான் ஒரு 14 லெமன் எலுமிச்சம்பழங்கிட்ட எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கழுவிட்டு நல்லா தொடச்சி வச்சுருக்கிறேன். இது வந்து 8 பீஸாக வெட்டிக்கிடணும். உங்களுக்கு எவ்வளவு பெருசு வேணுமோ அதன் பிரகாரம் கூட நீங்கள் கட் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி 4 துண்டாக விதை எடுத்துடணும். இந்த சீடெல்லாம் எடுத்துடணும். விதைகளை அகற்றிட்டு நம்ம எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் கல் உப்பு இருந்தால் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். நான் நார்மலான உப்பு தான் நான் ஆட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன், அதாவது டீஸ்பூனுக்கு பெரிய டீஸ்பூனுக்கு நான் உப்பு கலந்துருக்கேன். அவ்வளோ போதும். இந்த மாதிரி இதை நல்லா குலுக்கி அதாவது டே டைம் வெளியில் வைங்க, நைட் டைம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா குலுக்கிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடணும். அப்படி இல்லை உங்களுக்கு வெயிலில் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் நம்ம மண் சட்டி கூட எடுத்துக்கிடலாம். அதில் நல்லா காட்டன் துணியில் வண்டு நல்லா மேலே கட்டிடுங்க. இந்த மாதிரி கவர் வைக்காமல் நல்லா காட்டன் துணியை வச்சு இப்படி கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெயிலில் வைக்கணும். வெயிலில் ஒரு 2-3 நாள் நீங்கள் வச்சிங்கன்னா அதுவும் கெடாமல் 1 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இப்போ இது வந்து வித்தியாசமாக, இதுவும் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வைக்கும்போது கெடாமல் இருக்கும். மாதிரி இந்த மாதிரி ஊறி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி குலுக்கி நீங்கள் வைக்கணும். நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம ஈஸியாக நம்ம செய்வோம். இப்போ பேனை காய வச்சுக்கோங்க. அல்லது நம்ம அடிக்கனமான பாத்திரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். கடுகு நான் வந்து சின்ன கடுகு எடுத்துருக்கேன், பொடி கடுகு. நீங்கள் பெரிய கடுகு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா 1 டீஸ்பூன் அளவு, 1 டீஸ்பூன் வெந்தயம். இப்போது வெண்கடுகு இருந்தால் நீங்கள் வெண்கடுகு யூஸ் பண்ணலாம், ஸ்கின் இல்லாமல் இருக்கும். இப்போ இது ரெண்டையும் நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி வறுபட்டால் போதும், நம்ம எடுத்துருவோம். கொஞ்சம் கருவேப்பிலை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சன்னில் நீங்கள் காய வச்சுக்கோங்க. இப்போ போதும், எடுத்துருவோம். நான் கடுகெண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். கடுகெண்ணெய் வந்து இங்கே கிடைக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிக்கிளுக்கு, ஊறுகாய்க்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம நல்லெண்ணெய் எப்படி யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு ஒரு 100 கிராமாவது எண்ணெய் வேணும். அந்த மாதிரி எண்ணெய் நல்லா இருக்கணும் பிக்கிளுக்கு, இல்லாட்டி அது கெட்டு போயிடும். அந்த மாதிரி நல்லா உப்பும் நல்லா எண்ணெய் வத்தல் எல்லாம் நல்லா வத்தப்பொடி எல்லாம் சரியாக இருந்தால் அது நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். இது கொஞ்சம் சுட்டு விடட்டும். கொஞ்சம் வத்தல் இது நீங்கள் போட்டிங்கன்னா, 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சுக்கிடட்டும். இந்த மாதிரி பொரியணும். பெருங்காயம், கருவேப்பிலை, நான் பூண்டு ஆட் பண்ணுறேன். நீங்களும் பூண்டு ஆட் பண்ணினா நல்லாயிருக்கும், அல்லது ஸ்கிப் பண்ணிடுங்க, வேண்டாம்னா. இந்த மாதிரி பூண்டு வேகணும். வேகும்போது நம்ம லெமனை தட்டிடலாம். இது கண்டிப்பாக 1 வருடத்துக்கு மேலேயே வரும். இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். ஆனால் ஃப்ரிட்ஜில் வைங்க, வெளியில் வைக்காதுங்க. 1 நாள் 2 நாள் கூட வெளியில் வச்சுக்கிடலாம், ஒன்றும் இல்லை. அதான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது 2 வருடத்துக்கும், 1 வருடம் வச்சுக்கோங்க, பட் 2 வருடனாலும் அது வரும், கெட்டு போகாமல் அப்படி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், மஞ்சள் தூள் நல்லா ஒரு அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள். காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் நீங்கள் வீட்டில் அரைச்சதாக இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி இருந்தால் இப்போ நீங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் கலந்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி நல்லா ஒரு 5 to 10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, ஸ்லோ ஃபயரில் நீங்கள் வச்சிடணும். 5, 6, 7 நிமிஷம் வரணும் வைங்களேன். இதுக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். அந்த மாதிரி இப்போ
நான் பொடிச்சு வச்சுருக்கிற இந்த கடுகும் வெந்தயமும் நல்லா நீங்கள் இப்படி குறகுறப்பாக தான் நீங்கள் இது பவுடர் ஆக்கணும். இது ரொம்ப பவுடர் ஆக்கக்கூடாது. குறகுறப்பாக அரைச்சிட்டு இது லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணணும். இல்லைன்னா நம்ம ஊறுகாய் கசப்பாக ஆயிரும். அந்த மாதிரி இப்போ இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி இப்போ இதை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். இது வந்து நீங்கள் மூடி, அதாவது நல்லா கோல்ட் ஆன உடனே நீங்கள் பாட்டிலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஒரு 2 நாள் கழித்து அப்போவே சாப்பிடலாம். 2 நாள், அதாவது இது ஊற தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. நல்லா இருக்கும். இது வந்து கெடாமல் இருக்கும். ரொம்ப குக் பண்ணக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் 6-7 நிமிஷம் தான், அவ்வளவுதான். ரொம்ப குக் பண்ணும்போது அவ்வளோ நல்லா இருக்காது. இது ஊற டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.